இன்னைக்கு செஷன் வந்து கெயின் ஸ்டேஜிங் அண்ட் ரஃப் மிக்ஸ் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு. யூஸ்வலாக இந்த செஷனையுமே வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு நாளே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். டைம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருவோம். அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக மிக்சிங் ப்ராசஸ்க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணுவோம். சில சமயத்தில் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு அப்படின்னா இது அடுத்த நாள் காலையில் செஞ்சுட்டு கொஞ்சம் டைம் கேப் விழுந்ததுக்கப்புறம் மிக்சிங் இல்லையா. ஸோ இது என்ன கெயின் ஸ்டேஜிங்னா என்ன, அதை பற்றினா கொஞ்சம் டீட்டெயில்ஸை வந்து நம்ம படிக்கலாம். ஒரு சின்ன ஜெபம் செஞ்சிடலாம். கண்களை மூடி தலையை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரை, இத்தனை நாள் எங்களை வழி நடத்தி வந்தீங்களே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நிறைய ஆண்டவரை விஷயங்களை எங்களுக்கு தெரிய வச்சிங்களே, அதுக்கான ஞானத்தை கொடுத்தீங்களே, நமக்கு நன்றி ஆண்டவரை. ஞானத்தில் குறை இருந்தால் அவங்களை நோக்கி கூப்பிட்ட ஞானம் நாங்கள் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நாம மகிமைக்க வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இப்போது கெயின் ஸ்டேஜிங்னா என்ன அப்படிங்கிறத இப்போ நான் படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன்னா, இதுதான் நம்ம செய்ய போகிறோம் அந்த ப்ராஜெக்ட்டு. அந்த ப்ராஜெக்டில் எல்லா சேனல்ஸையும் நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சேனல் செலக்ட் பண்ணி லாஸ்ட்டு சேனல் போயிட்டு ஷிஃப்ட்டை அழுத்தி லாஸ்ட் சேனல் செலக்ட் பண்ணால் எனக்கு ஓகேவா. இப்போது நான் இந்த ஃபேடர் நவுத்துனேன்னா எல்லா ஃபேடரும் நவரும், அல்காரிதமிக்காக நவரும். அல்காரிதமிக்கா அப்படின்னா எப்படின்னா, இப்போ பாருங்களேன், இங்கே 10.2 இருக்குது, இங்கே 12.1 இருக்குது. இதை நான் அப்படியே நவுத்தும் போது ரெண்டும் ஈக்குவலாக நவராது, ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் ஸ்டூடியோ ஒன் வந்து மூவ் பண்ணும். தெரியுதுங்களா? ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஸ்டூடியோ ஒன்றில். இல்லை என்ன டிஏடபிள்யூனாலுமே இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, அது எல்லாத்தையுமே ஜீரோவில் வச்சுக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் அழுத்தி நான் லெஃப்ட் கிளிக் பண்ணேன்னா எல்லாமே ஜீரோக்கு போயிடும். ஜீரோக்கு போகாதெல்லாம் தனியாக கண்ட்ரோல் அழுத்தி இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 0 dBன்னு காட்டுது பார்த்தீங்களா. அது ஃபுல்லாக 0 dBயாக இருக்கான்னு ஒரு தடவை நான் செக் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம கெயின் ஸ்டேஜிங்னா என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டாப்பிக்காக இருக்கும், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். நான் எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ நான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறதுக்காக நான் ஒரு குரூப் ஆக்ஸ் இல்லை பஸ் இதை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய ட்ரம்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி ஆட் பஸ் ஃபார் செலக்டட் சேனல்ஸ், இங்கே ஒரு ஆட் பஸ் சேனல் இருக்குது பார்த்தீங்களா. இதை கொடுத்திங்கன்னா ஒரு பஸ் சேனல் மட்டும், ஒரு ஆக்ஸ் சேனல் மட்டும் தான் க்ரியேட் ஆகும். ஆனால் ஆட் பஸ் ஃபார் செலக்டட் சேனல் கொடுத்திங்கன்னா இப்போ செலக்ட் பண்ணியிருக்க சேனல் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா ஒரு பஸ் சேனல் க்ரியேட் பண்ணி இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் அதில் ரவுட் பண்ணிடும். இப்போ ஆட் பஸ் ஃபார் செலக்டட் சேனல்ஸ் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஒரு பஸ் வந்துருச்சு. இந்த பஸ்ஸுக்கு பேர் நான் வந்து ட்ரம்ஸ்ன்னு வச்சிட்றேன். ட்ரம்ஸ். இப்போ நான் அதை சோலோ பண்ணிக்கிறேன். வெறும் ட்ரம்ஸ் மட்டும் ப்ளே ஆகும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதோட அவுட்புட் எங்கே போகுதுன்னா அது ட்ரம்ங்கிற அந்த சேனலுக்கு போகுது அப்படின்னு சொல்லி காட்டுது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மெயின்னு இருந்துச்சு, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ட்ரம்முன்னு மாறிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், ட்ரம்ஸ் மட்டும் ப்ளே ஆகும். ப்ளே ஆகுதா? இப்போது நான் இன்னொன்று என்ன பண்ண போகிறேன்னா, அங்கே வந்து எங்கே இருக்குது, ஓகே இந்த இடத்துல இருக்குது. நான் சின்னதாக ஒரு லூப் பண்ணிக்கிறேன், ஏதாவது ஒரு செக்ஷன் வந்து லூப் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரிகிறதுக்கு ட்ரம் செக்ஷன் ஃபுல்லாக லூப் ஆகிட்டே இருக்க போது. கெயின் ஸ்டேஜிங் ஏற்கனவே படித்தோம், அனலாகில் இருந்து அந்த அனலாக் ரிலேட்டடான விஷயங்களை இன்னமும் நம்ம டிஏடபிள்யூவில் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் வரோம். இது எப்போ வந்து நம்மளுக்கு ஹோல்ஸ் குட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனலாக் மாடல்டு ப்ளகின்ஸ் எல்லாம் நீங்கள் இன்கேஸ் யூஸ் பண்ணுறீங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் கெயின் ஸ்டேஜிங்லாம் ரொம்ப நீங்கள் கேர்ஃபுல்லாக செய்யணும். கெயின் ஸ்டேஜிங் அப்படின்னா என்ன? ஸோ கெயின் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கெயின் என்னது, நம்மளுடைய
ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, ட்ராக்ஸ் இருக்குல்ல, அந்த ட்ராக்கில் எவ்வளோ இன்புட் இருக்குதோ அந்த இன்புட்டு தான் நம்ம கெயின் சொல்கிறோம். ஸோ இந்த கெயின் வந்து என்ன பண்ணோன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஈக்குவலாக நம்ம வந்து வச்சுக்கிட்டே வரணும், ஈக்குவலாக இருக்கணும். என்னங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போது அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கிட்டார் வாசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிட்டார் ட்ராக் எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இதில் விடுறாங்க. ஸோ விடும்போது அங்கே வந்து ஒரு அனலாக் டிவைஸ் இருக்குது. அந்த அனலாக் டிவைஸில் ஒரு மீட்டர் இருக்கும். அந்த மீட்டருக்கு பேர் வியூ மீட்டர். இதுதான் அந்த வியூ மீட்டர். தெரியுதுங்களா? இந்த வியூ மீட்டர் வந்து எல்லா அனலாக் டிவைசஸ்லேயுமே இந்த மாதிரி இருக்கும். இந்த வியூ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வால்யூம் யூனிட். அதுதான் வால்யூம் யூனிட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது வியூ மீட்டர். இப்போது ஒவ்வொரு அனலாக் டிவைசஸ் இருக்குல்ல, அந்த டிவைஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த கிட்டாரோட இன்புட் சிக்னலை பாஸ் பண்ண போகிறீங்க. இந்த இன்புட் சிக்னல் எப்படி இருக்கணும்னா, சில பர்டிகுலர் இன்புட் சிக்னல் உள்ளே வரும்போது இந்த ஒவ்வொரு அனலாக் டிவைஸஸும் தன்னுடைய பெஸ்ட்டை வெளிப்படுத்தும். அந்த மாதிரி பெஸ்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இன்புட் சிக்னலை தான் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்தந்த அனலாக் டிவைசஸ்க்குள்ளே நீங்கள் அனுப்பணும். இதுக்கு பேர் தான் கெயின் ஸ்டேஜிங். சரிங்களா? ஸோ என்ன நான் சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவலைசர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஈக்குவலைசருக்கு உள்ள என்ன மாதிரியான இன்புட் அனுப்பிச்சிங்கன்னா இந்த ஈக்குவலைசர்லேருந்து எனக்கு பெஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் இருக்கும். அதே மாதிரி அந்த ஈக்குவலைசரோட அவுட்புட் வந்து அடுத்து ஒரு கம்ப்ரஸருக்குள்ளே போகுதுன்னா அந்த கம்ப்ரஸருக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன, அந்த கம்ப்ரஸரோட பெஸ்ட்டு செட்டிங் என்னவா, பெஸ்ட்டு லைன் இன்புட் என்னவா இருந்துச்சுன்னா இது வந்து நான் மேக்ஸிமம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் அந்த வியூ மீட்டர்ஸ் ஒவ்வொரு அனலாக் டிவைசஸ்லேயுமே இருக்கும். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன், இந்த நீடில்ஸ் நவுற ஆரம்பிக்கும் பாருங்கள். இந்த பர்டிகுலர் வந்து இன்புட்டையும் இந்த பர்டிகுலர் வந்து அவுட்புட்டையும் டினோட் பண்ணுறது. வருதுங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராசஸும் நடக்கலை. ஏன்னா நான் வெறும் வியூ மீட்டர் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இன்புட் ஈக்குவல் டு அவுட்புட். இன்கேஸ் நீங்கள் நினச்சி பாருங்களேன், இதை வந்து நான் ஒரு கம்ப்ரஸரில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்து வழியாக இன்புட் வந்து உள்ளே நுழையும், இது வழியாக வெளியே போகும், அவுட் போகும். இந்த இடத்துல கம்ப்ரெஷன் நடக்கும். ஸோ கம்ப்ரெஷன் நடக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் என்ன ஆயிரும், கம்மியாயிரும். கம்ப்ரெஸ் ஆகுதில் வால்யூம் கம்மியாகும். ஸோ அதை நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கெயின் ப்ளகின் ஞாபகம் இருக்குங்களா? கெயின்ஸ் ஒரு ப்ளகின் இருக்கும், அந்த சின்ன நாப் இருக்கும், அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் சச் தட் இன்புட் ஈக்குவல் டு அவுட்புட் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம அந்த ப்ளகினை வந்து ட்விக் பண்ணுவோம். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? ஸோ அதே தான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டே வரணும். என்ன இன்புட் வந்துச்சோ அந்த இன்புட்டை கடைசி வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்ம என்ஷூர் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கு பேர் தான் கெயின் ஸ்டேஜிங். சரிங்களா? இப்போது எந்த வால்யூமில் இந்த பர்டிகுலரான அனலாக் டிவைஸ் நல்லா சவுண்ட் பண்ணும், இல்லை அதோட மேக்ஸிமம் தரும் அப்படின்னா கிட்டத்தட்ட அதோட இன்புட் வந்து இந்த 0 VU வந்து பக்கத்தில் இருக்கிறம்போது இதோட மேக்ஸிமமாக என்ன பண்ண முடியுமோ அந்த டிவைசஸ் அதை பண்ணும். 0 VU நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 0 VU, இங்கே இருக்கிறது 0 dB. சரிங்களா? இந்த 0வும் இந்த 0வும் ஒன்று கிடையாது, இது ரெண்டும் வெவ்வேறு. இப்போ வந்து இது எப்படின்னா, நம்ம லென்த்தை வந்து அளக்கும் போது நிறைய மெஷர்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம்ல, மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மைல்ஸு, கிலோமீட்டரு, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கோம்ல. இப்போது 1 கிலோமீட்டருங்கிறதும் 1 மைலுங்கிறதும் ஒன்றா? இல்லைல்ல, வெவ்வேறு தானே. ஆனால் 1 மைல் 1 கிலோமீட்டர் அதுக்கு அந்த இதுக்கு முன்னாடி 1ங்கிற வரதுனால இது ரெண்டும் ஒன்றாயிடாது. அதே மாதிரி தான் இது 0 VU 0 வால்யூம் யூனிட், இது 0 dB 0 வரதுனால இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இப்போ நான் அதை ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணும்போது கிட்டத்தட்ட 0 கிட்டே வருது பாருங்கள். தெரியுதா? 0லே நிற்கணுங்கிற கட்டாயம் இல்லை, 0லே நிற்கணுங்கிற கட்டாயம் இல்லை. அந்த 0 கிட்ட வந்தால் போதும்.
இன்கேஸ் உங்களோட இன்புட் வந்து 0 கிட்டேயே வரல அப்படின்னா நீங்கள் இன்புட்டை மாற்றணும், ஃபேடராக மாற்றக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா, இன்புட் வந்து இந்த இது வழியாக இப்படி தான் உள்ளக்க நுழையும். ஸோ இந்த இடத்துல வந்து இன்புட் வந்துக்கிட்டே இருக்கும், அதுதான் கடைசியாக ஃபேடர் வழியாக நீங்கள் மாற்றுவீங்க. இந்த ஃபேடரை மாற்றுறதுனால எனக்கு இன்புட்டில் எந்த சேஞ்சுமே நடக்காது. பாருங்களேன், பார்த்தீங்களா, நான் ஃபேடரை 0 ஆக்கிட்டேன், அப்போனாலுமே இது அடிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த வியூ மீட்டர் வந்து இந்த ஃபேடருக்கு முன்னாடியே நடந்துருது, இந்த ஃபேடரை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நடந்துருது. ஸோ இதுக்குள்ளே இன்புட் வரம்புக்கும் இந்த ஃபேடரை நான் நவுத்துறதுக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது. ஸோ நான் இப்போ எதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ப்ளக்கின் உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து என்ன பண்ணணும்னா இதோட கெயினை அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃப்ரெஞ்ச் சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு இன்புட் கண்ட்ரோல் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு இன்புட் கண்ட்ரோல் வந்துருச்சுல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எடிட் கொடுத்துக்கிட்டு, இப்போ பாருங்களேன், நான் அதை மாற்றும் போது, இந்த பட்டனை மாற்றும் போது இந்த வியூ அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இந்த பர்டிகுலர் கெயின் நாப் வந்து இந்த வியூக்கு முன்னாடியே இருக்குது. ஸோ இதுதான் சேனல் ஸ்ட்ரிப்பு. இப்படி தான் வந்து இன்புட் வந்து ஃப்ளோ ஆகும். இது பேர் இன்புட் ஃப்ளோ மெத்தட். இப்போ பார்த்தீங்களா, எதுவுமே இல்லை பாருங்கள். ஏன்னா நான் இந்த இடத்துல வியூ மீட்டருக்கு வரத்துக்கு முன்னாடியே அதோட கெயினை நான் வந்து மாடிஃபை பண்ணிட்டேன். இப்போ நான் பெருசாக்குறேன். இப்போ தெரிஞ்சிச்சுங்களா? இப்போ எப்படி இந்த இடத்துல ரெட் கலர் லைட் எரிஞ்சு பீக் ஆச்சு, அது பீக் ஆகும்போது இந்த இடத்துல மாஸ்டர் பஸ்ஸும் பீக் ஆச்சு பாருங்கள். ஸோ இதுதான் கெயின் ஸ்டேஜிங். இப்படி ஒவ்வொரு அனலாக் டிவைசஸ்க்கும் இந்த வியூ மீட்டர்ஸ் இருக்கும். இந்த வியூ மீட்டர்ஸை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 0க்கு ஹவர் ஆகிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை வச்சுக்கோம். இப்போ பாருங்களேன், லைட்டாக நான் அதை இன்க்ரீஸ் பண்ணேன். இப்போ பார்த்தீங்களா 0 கிட்டே நிற்கிதா, பீக் ஆகுது பாருங்க, அடிக்கும் போது பீக் ஆகுது பாருங்க. ஓகேவா, இதுதான் கெயின் ஸ்டேஜ் பண்ணுறது. இப்போ நான் ஒன்ஸ் வந்து இதுக்கு 0 வர மாதிரி ஒரு வால்யூமை நான் இன்புட் கெயினை நான் இதில் செட் பண்ணிட்டேன்னா, இப்போது இன்புட் வரும், ப்ராசஸ் நடக்கும், அவுட்புட் வரும். இன்புட்டும் அவுட்புட்டும் ஈக்குவலாக இருக்குங்கிறத நான் என்ஷூர் பண்ணிக்கணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு ப்ளக்கினும் நீங்கள் ஆட் பண்ணும் போதெல்லாம் இந்த இன்புட் ஈக்குவலாக இருக்குது நீங்கள் என்ஷூர் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா இந்த பர்டிகுலர் இன்புட் தான் ஆப்டிமல் இன்புட் ஃபார் பெஸ்ட் ஒர்க் செட்டிங்ஸ் ஆஃப் தி அனலாக் டிவைசஸ். சரிங்களா, இந்த அனலாக் டிவைசஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த இன்புட் தான் ஒரு ஆப்டிமல் இன்புட். இந்த இன்புட்டை வந்து நீங்கள் ஒவ்வொரு சேனல்லையும் என்ஷூர் பண்ணணும், இதுதான் சரியான ஆப்டிமல் இன்புட்டுன்ட்டு. ஓகேவா, ஸோ இப்படி பண்ணுறது ரொம்ப பெரிய டீடியஸான ஒர்க்காக இருக்கும். அனலாக் டிவைசஸ் மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ளகின்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி இந்த வியூக்கு 0 வருதா இல்லையாங்கிறத நீங்கள் கொஞ்சம் கிராஸ் ஓவர் பண்ணி செக் பண்ணணும். இல்லை நான் அனலாக் மாடல் ப்ளகின்ஸ் நான் யூஸ் பண்ணலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ட்ராக்கில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ட்ராக்கும் -6 dBயை தாண்டாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இதை போட்டு நான் வியூ மீட்டர் நான் இன்சர்ட் பண்ணி அது 0 கிட்ட தான் இருக்கா இல்லையானுங்கிறத நான் ஒவ்வொரு தரையும் பார்த்துக்கிட்டு இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. சரிங்களா, ஆஸ் ஆன் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா இந்த -6 dBயை வந்து தாண்டாமல் ஒவ்வொரு ட்ராக்ஸும் இருக்கா, இல்லை இன்கேஸ் அது -6 dBயை தாண்டுச்சுன்னா ஃபேடரை நீங்கள் நவுத்தாமல் நீங்கள் இந்த இன்சர்ட்ஸில் போயிட்டு இன்சர்ட்ஸ்க்கு மேலே இருக்க அந்த கெயினை வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கிட்டு -6 dBக்கு உள்ளே வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்படியே செட் பண்ணிவிட்டு வரும்போது நம்மளுக்கு இதுக்கு பேர் தான் கெயின் ஸ்டேஜிங். ஸோ இந்த பர்டிகுலர் வால்யூம் வந்து இன்புட் வால்யூமை நம்ம ஆல்ட்ரு பண்ணிட்டோம். இந்த ஆல்ட்ரு பண்ணது தான் நம்மளுக்கு ஆப்டிமல் இன்புட் வால்யூம். இதை நம்ம கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கெயின் ஸ்டேஜிங்கை பற்றி ஒரு ஓவர் ரிவ்யூ கொடுத்துட்டேன். கெயின் ஸ்டேஜிங்கை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஜஸ்ட்டு இந்த வியூ மீட்டர் பற்றிலாம் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் சொன்னேன். அதை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேணாம்.
ஜஸ்ட் என்ஷூர் உங்களுடைய ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் சேனல் வந்து -6 dBயை தாண்டி இருக்க வேண்டாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த wrench பட்டன் போயிட்டு இன்புட் கண்ட்ரோல்ஸ் உள்ளே வந்துட்டு இந்த கெயின் பிளகின் இன்புட்டோட கெயினை வந்து லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. சச் தட் இந்த எந்த ட்ராக்ஸில் நீங்கள் வந்து இந்த கெயின் பிளகினை போட்டு ஒர்க் பண்ணுறீங்களோ -6 dBக்கு உள்ளே பெர்ஃபார்ம் ஆகிற மாதிரி மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் இந்த யூஸ் பண்ண ட்ரம் ட்ராக்கை வந்து நான் டெலீட் பண்ணுறேன், ரிமூவ் கொடுக்குறேன். ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அது எல்லாமே மெயினுக்கு ரவுட் ஆகிடுச்சு. சரிங்களா? முக்கியமான விஷயம், இந்த கெயின் ஸ்டேஜிங் நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய ஃபேடர் எல்லாத்தையும் 0ல் வச்சுக்கிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ 0ல் வச்சுக்கிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் கெயின் ஸ்டேஜிங்கில் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செஷனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ரஃப் மிக்ஸ் இல்லைனா ஸ்டாட்டிக் மிக்ஸ் இல்லைனா கட் மிக்ஸ் இந்த மாதிரி நிறைய பேரில் வந்து இதை சொல்லுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கெயின் ஸ்டேஜிங் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ளகின்ஸ் எதையுமே நான் இன்சர்ட் பண்ண போகிறதில்ல. எந்த ப்ளகினையும் இன்சர்ட் பண்ணாமல் ஜஸ்ட்டு இந்த வால்யூம் ஃபேடரையும் இந்த பேனிங் நாப்ஸையும் மட்டுமே நான் வச்சு ஒரு ரஃப்பான பேலன்ஸை வந்து செட் பண்ண போகிறேன். என்னென்ன பேலன்ஸ் நம்ம செட் பண்ண போகிறோம் ஒரு மிக்ஸில் ஏற்கனவே படித்ததை ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க. வால்யூம் பேலன்ஸ், பேனிங் பேலன்ஸ், அதுக்கப்புறம் டோனல் பேலன்ஸ். ஞாபகம் இருக்கா? இந்த 3 பேலன்ஸையும் இப்போ நான் செட் பண்ண போகிறேன். சரியா? வால்யூம் பேலன்ஸுங்கிறது என்னது அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். வால்யூம் பேலன்ஸுங்கிறது என்னன்னு உங்களுக்கு புரியும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசு மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரம் போதுமே. இந்த ட்ராக் கேட்டிங்களா? இந்த ட்ராக்கில் என்ன ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா இந்த நீர் மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷவுட்டிங் அப்படிங்கிற ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ட்ராக்கோட வால்யூம் வந்து லீடு வோக்கலோட வால்யூமை வந்து விட ரொம்ப அதிகமாக இருந்தது. இது இவ்வளோ அதிகமாக இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. இது வந்து அதை மாஸ்க் பண்ணிட்டு இருந்தது. இப்போ கேட்கும்போது லீடு வோக்கல் தான் அதிகமாக கேட்கணும் நம்ம பாடல்களில். ஏன்னா அதுதான் அந்த சாங்கோட கதையை கொண்டு வருது, இந்த எசன்ஸை கொண்டு வருது. ஸோ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது லீட் வோக்கல்ஸ்க்கு தான், இந்த மாதிரி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்க்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி இதுதான் வால்யூம் பேலன்ஸ். இப்போ நான் அதை கண்டிப்பாக பேலன்ஸ் பண்ணி ஆகணும். நான் காட்டினது ஒரு ட்ராக்கை வச்சு இது எல்லா ட்ராக்குமே அதே மாதிரி வந்து ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் ட்ராக்கு இன்னொரு ட்ராக்கை மாஸ்க் பண்ணாத மாதிரி நான் என்ன பண்ண போனால் வால்யூம் செட் பண்ண போகிறேன். அட் எ கிவன் பாயிண்ட் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் எதுவுமே மாஸ்க் ஆகாத மாதிரி பண்ண போகிறேன். இன்கேஸ் என்னால் மாஸ்க் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ஸ் வரும், அது பரவாயில்ல, அது பின்னால் நம்ம மிக்சிங்கில் பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ரஃப்பான மிக்ஸ் மட்டும் நான் ப்ரொடியூஸ் பண்ணப்போம். இன்னொரு பேர் கட் மிக்ஸ் இல்லைனா ஸ்டாட்டிக் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இப்போ அடுத்து நான் வந்து பேனிங் பேலன்ஸுங்கிறத பற்றி பேச போகிறேன். பேனிங் பேலன்ஸ்னால் என்னென்னு காட்டுறேன். மாத்திரம் போதும் எனக்கு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த கேர்ள்ஸ் இருக்குல்ல, இதை நான் பேன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் ஃபுல்லாக லெஃப்ட்டுக்கு பேன் பண்ணிட்டேன். பட் இது ரைட்டில் வந்து ஒரு 35க்கு தான் பேன் பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு கேளுங்களேன். மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எப்படி கேட்டுச்சு?
லெஃப்ட்டில் கொஞ்சம் அதிகமாகவும் ரைட்டில் ரொம்ப கம்மியாகவும் கேட்டுச்சு. இப்போ நான் இது 2 ட்ராக் வச்சு செய்கிறேன். நிறைய ட்ராக்ஸ் வச்சு நீங்கள் செய்ய லெஃப்ட்டு மட்டும் அன்பேலன்ஸ்டாக கேட்கும், ரைட்டு மட்டும் சில சமயத்தில் அன்பேலன்ஸ்டாக கேட்கும். ஸோ இப்போது இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை நீங்கள் வந்து லெஃப்ட்டு பேன் பண்ணுறீங்கன்னா அதை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ரைட்டில் வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பேலன்ஸ் பண்ண வேண்டும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். இப்போ இதுதான் பேனிங் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. டோனல் பேலன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இப்போ காட்டுறேன். இது பேஸ். இப்போ பாருங்கள், இப்போ பேஸினஸ் அதிகமாக இருக்குது, பட் ஆனால் மிட்டோ இல்லை ஹைஸோ ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி வைஸ் இம்பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம வந்து கொஞ்சம் ஷுட் டேக் கேர் ஆஃப் அந்த மாதிரி. இப்போ நம்ம மிக்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம். எந்த வகையான மைக்கு வழியாக நான் எந்த ஒரு பேச்சும் பேச போகிறதில்ல. ஃபுல்லாக ஒர்க் பண்ணி தான் காட்ட போகிறேன். எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே இப்போ நான் ஸ்டாட்டிக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்க போகிறதுக்கு முன்னாடி விஷயத்தை மட்டும் நான் என்ஷூர் பண்ணிக்கணும். என்னன்னா, என்னுடைய ஆடியோ இன்டர்ஃபேஸில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் மிக்ஸ் பண்ணும்போது 2 o'clock வந்து என்னுடைய வால்யூம் ஞாபகம் வச்சுக்குவேன். அதனால் நான் 2 o'clock வச்சுக்கிட்டேன். வச்சுக்கிட்டு இதுதான் என்னுடைய ஆப்டிமல் வால்யூம். இந்த வால்யூமுக்கு மேலே நான் அதிகமாக கேட்க மாட்டேன். அதே மாதிரி எங்கே வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கான நல்ல பொசிஷன் ஒரு பாடல்லன்னு பார்த்தீங்கன்னா கோரஸில் தான். ஏன்னா அந்த இடத்துல தான் வந்து அதிகமான டைனமிக்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். கத்தி பாடியிருப்போம், கம்மியாக பாடியிருப்போம், எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் அந்த இடத்துல தான் ப்ளே ஆகும். ஸோ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு இடத்துல ப்ளே ஆகும்போது அந்த பர்டிகுலர் இடத்த நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக ஓவராலான மிக்ஸை வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த பாடலோட கோரஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்த மட்டும் வச்சு லூப் பண்ணிக்கிறேன். இந்த இடம் தான் இந்த பாட்டோட மெயினான கோரஸு. ஸோ இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நான் லூப் பண்ணிக்கிட்டு என்னுடைய ஸ்டாட்டிக் மிக்ஸை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
தேவனே உம்மை நம்புவே நீர் பெரிய தேவனே உம்மை நம்புவே நீர் நல்ல தேவனே உம்மை நம்புவே நீர் பெரிய தேவனே உம்மை உயர்த்துவே நீர் நல்ல தேவனே உம்மை நம்புவே நீர் பெரிய தேவனே உம்மை உயர்த்துவே நீர் நல்ல தேவனே நீர் மாற்றம் இயேசுவே நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் எனக்கு நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் எனக்கு நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் இயேசுவே ஓ நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் எனக்கு நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் எனக்கு ஓ நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் எனக்கு நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் Thank you, Jesus. காயங்களை குணமாக்கினீரே குணமாக்கினீர் சேர்ந்து பாடுவோம் நீர் கரங்களால் என்னை சுகமாக்குமே ஓ நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் எனக்கு நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் எனக்கு உம்மை பாடி உயர்த்துகிறோம் என்றும் இருக்கிறீர் Thank you, Jesus. காயங்களை குணமாக்கினீரே குணமாக்கினீர் சேர்ந்து பாடுவோம் நீர் கரங்களால் என்னை சுகமாக்குமே ஓ நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் எனக்கு நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் உம்மை பாடி உயர்த்துகிறோம் என்றும் இருக்கிறீர் Thank you, Jesus. காயங்களை குணமாக்கினீரே குணமாக்கினீர் சேர்ந்து பாடுவோம் நீர் கரங்களால் என்னை சுகமாக்குமே ஓ நீர் மாற்றம் போதும் நீர் மாற்றம் போதும் நீர்
மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உம்மை பாடி உயர்த்துகிறோம். என்றும் இருக்கிறீர். Thank you, Jesus. காயங்களை குணமாக்கினீரே. குணமாக்கினீர். சேர்ந்து பாடுவோம். நீர் கரங்களால் என்னை சுகமாக்குமே. ஓ நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உம்மை பாடி உயர்த்துகிறோம். என்றும் இருக்கிறீர். Thank you, Jesus. காயங்களை குணமாக்கினீரே. குணமாக்கினீர். சேர்ந்து பாடுவோம். நீர் கரங்களால் என்னை சுகமாக்குமே. உம்மை நம்புவேன், நீர் பெரிய தேவனே. உம்மை உயர்த்துவேன், நீர் நல்ல தேவனே. உம்மை நம்புவேன், நீர் பெரிய தேவனே. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் மாத்திரம் இயேசுவே. உம்மை பாடி உயர்த்துகிறோம். Jesus. காயங்களை
ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் மாத்திரம் இயேசுவே. உம்மை பாடி உயர்த்துகிறோம். குணமாக்கினீரே, சேர்ந்து பாடுவோம். கரங்களால் என்னை சுகமாக்குமே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. உம்மை பாடி உயர்த்துகிறோம். காயங்களை குணமாக்கினீரே, குணமாக்கினீர். சேர்ந்து அற்புதங்களை அதிசயங்களையும் செய்கிறது நம் தேவன் அல்லவா. இன்று என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்களா? அதிசயம் அற்புதங்களை அதிசயங்களையும் செய்கிறது நம் தேவன் அல்லவா. இன்று என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுவீர்களா? அதிசயம் செய்யும் தேவன் என்னோடு என்றும் இருக்கிறீர். காயங்களை குணமாக்கினீர். உம் கரங்களால் என்னை சுகமாக்குமே. அதிசயம் செய்யும் தேவன் என்னோடு என்றும் இருக்கிறீர். காயங்களை குணமாக்கினீர். உம் கரங்களால் என்னை சுகமாக்குமே. நீ நல்ல தேவனே, உம்மை நம்புவேன்.
தேவனே, உம்மை நம்புவேன். நீ பெரிய தேவனே, உம்மை நம்புவேன். நீ நல்ல தேவனே, உம்மை நம்புவேன். நீ பெரிய தேவனே, உம்மை நம்புவேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் மாற்றம் இயேசுவே. உம்மை பாடி உயர்த்துகிறோம். Jesus. காயங்களை குணமாக்கினீரே. குணமாக்கினீர். சேர்ந்து பாடுவோம். உம் கரங்களால் என்னை சுகமாக்குமே. நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும் எனக்கு. நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும் எனக்கு. நீ மாற்றம் போதும், நீ மாற்றம் போதும் இயேசுவே. நீ மாற்றம் போதும். அற்புதங்களை அதிசயங்களையும் செய்கிறது நம் தேவன் அல்லவா. இன்று என் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் என்று விசுவாசிக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுகிறார். அதிசயம் செய்யும் தேவன் என்னோடு என்றும் இருக்கிறீர். காயங்களை குணமாக்கினீர். உம் கரங்களால் என்னை சுகமாக்குமே. அதிசயம் செய்யும் தேவன் என்னோடு என்றும் இருக்கிறீர். காயங்களை குணமாக்கினீர். உம் கரங்களால் என்னை சுகமாக்குமே. நீ நல்ல தேவனே, உம்மை நம்புவேன். நீ பெரிய தேவனே, உம்மை நம்புவேன். நீ நல்ல தேவனே, உம்மை நம்புவேன். நீ பெரிய தேவனே, உம்மை நம்புவேன். அதிசயம் செய்யும் தேவன் என்னோடு என்றும் இருக்கிறீர். காயங்களை குணமாக்கினீர். கரங்களால் என்னை சுகமாக்குமே. உந்தன் நேசத்தால் உருகினேன். உந்தன் தியாகத்தால் கலங்கினேன். உந்தன் நேசத்தால் உருகினேன். உந்தன் தியாகத்தால் கலங்கினேன். நீ நல்ல தேவனே, உம்மை நம்புவேன். நீ பெரிய தேவனே,
ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நீர் மாத்திரம் இயேசுவே. உம்மை பாடி உயர்த்துகிறோம். குணமாக்கினீரே. சேர்ந்து பாடுவோம். கரங்களால் என்னை சுகமா